ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பாத்திரம் எடுத்துக்குங்க. அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுக்குங்க. நெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெயும் சேர்த்துக்குங்க. பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் சேர்த்துக்குங்க. பட்டை வகைகள் எல்லாத்தையும் சேர்த்து தீயாம வதக்கி விடுங்க. வதங்கிட்டோடனே வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 4 வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேங்க. நீட்டு வாட்டத்துல நறுக்கிக்குங்க. பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த டைம்ல உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வதங்க நல்லா இருக்கும். புதினா தழைங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும் போது பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க. இஞ்சி கம்மி பண்ணுங்க, அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணிக்கா இருந்தாலும் எதுக்கா இருந்தாலுமே. மஞ்சத்தூள், காரமிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் எது வேணா சொல்லிக்கிங்க. எல்லாத்தையும் கலந்து விடுங்க. பிரியாணி மசாலாங்க அதையும் சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, தீஞ்சிருங்க. இந்த டைம்ல தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எப்படி விருப்பமோ சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் மேல திரிஞ்சு வர டைம்ல தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் உடனே கிண்டி விட்டுருங்க, இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி ஆயிடும். நல்லா கலந்து விடுங்க தயிரை சேர்த்து. இப்ப நம்ம வந்து புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இதால நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1க்கு 1.5ங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. எலுமிச்சை மழை ஊத்திக்கலாம். அந்த டைம்ல 1ல பாதி சேர்த்துக்குங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதி வந்தோடனே அரிசி நான் 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டு ஊற வைங்க. ஊற வச்சோடனே வாஷ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி அரிசியும் அதுல போட்டு தம்முக்கு தோசைக்கல் வச்சிருக்கேங்க. தம் வைக்கிறதுக்கு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா ஒரே டைம்ல தண்ணி ஃபுல்லா வத்தி அரிசி தெரியும் இல்லைங்களா, அந்த டைம்ல தம் வைங்க. அப்பதான் நல்லா இருக்கும். அடிக்கடி கலந்துகிட்டே இருங்க. அரிசி உடஞ்சிரும், பார்த்து கலருங்க. ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து தம் போட்டுடலாம். நெய் லாஸ்ட்ல நெய் வந்து ஊத்திக்குங்க. மேல தம்ல வச்சிடலாங்க. தோசைக்கல் சிம்ல வச்சு கீழே சிம்ல இருக்கான்னு பாத்துக்குங்க. குண்டா வச்சிருங்க. அதுக்கு மேல தண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல கல் வச்சிருக்கேங்க, இடிக்கல்லு. நான் ஒரு 25 நிமிஷம் வச்சிருந்தேங்க. ரெடி ஆயிடுச்சு. போதும், 25 நிமிஷம் வச்சிருந்தாலே போதும். அரிசி ஊறி இருக்குங்களா, 1 மணி நேரம். நல்லா சாதம் நல்லா பொல பொலன்னு சூப்பரா வந்திருக்குங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. பிரியாணினா கறி பிரியாணி தான் இல்லைங்க, இது மாதிரி குஸ்கா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த விரத டைம்ல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாதம் நல்லா வந்திருக்குங்க. காலிஃபிளவர் பகராவும் ஆனியனும் வச்சிருக்கோங்க. இது பிரியாணியா குஸ்காவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே டவுட்டா இருக்குங்க.